எதிர்கட்சிகள் தரப்புல விமர்சிக்கும் போது தேர்தல் தோல்வி பயம் வந்துருச்சு, அதனாலதான் இந்த திடீர் அறிவிப்புன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்களுக்கு நிறைய ஆதரவு இருக்கு, அந்த ஆதரவுடைய அச்சம் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறார். எப்படி பாக்குறீங்க? அதை சொல்றேன். அதற்கு முன்பாக எப்பொழுது யார் அது எந்த கட்சியாக இருக்கட்டும் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தினாலும் அதை நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம். இதற்கு முன்பு திமுக எம்எல்ஏ ஒரு பத்திரிகையாளரை தாக்கிய போதும் அதையும் கண்டித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது தாவேகா. இதற்கு முன்பு அவங்க 2ஆம் ஆண்டு விழாவின் போது பத்திரிகையாளரை நெஞ்சில் அடித்து அவர் ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் போனார். செங்கோட்டையின் இணைப்பு விழாவின் போது பத்திரிகையாளர்களை தாக்கி அவங்க போராட்டம் பண்ணாங்க பனையூரில். இன்றைக்கு ஒரு இளைஞர் இறந்திருக்கிறார், ஒரு உயிர் போயிருக்கு. யார் பொறுப்பெடுத்துக்கிறது? இதுக்கும் திமுகவின் சதியா? இது வெறும் பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கடந்து வர போறோமா? அதை செய்தி சேகரிக்க போனது ஒரு பெரும் பாவமா? செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது தாவேகா. நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய திமுக அதிமுக போன்ற கட்சிகள் இதை மாதிரி செய்வாங்கன்னு சொல்றது, நான் இன்க்ளூடிங் திமுக சொல்றேன். திமுக அதிமுக போன்ற கட்சிகள் மீது இந்த விமர்சனமும் குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க மாற்றுன்னு சொல்லிட்டு வர நீங்க ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்கல, ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, அதற்குள்ள இவ்வளவு அராஜகமா? எனவே ஒரு ஊடகவியலாளராக பத்திரிகையாளராக முதல்ல அதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, இந்த திட்டம் 5000 ரூபாய் இதெல்லாம் பேசுவோம். அதற்கு முன்பாக விக்கிரவாண்டி மாநாட்டில் 6-7 பேர் 6 பேருக்கு மேலே இருந்தாங்க. 6 பேரோ ஐ எம் ஷுர் 6, சில பத்திரிகைகள் 7 என்று சொல்கிறார்கள். நீங்கள் 6 அல்லது 7 வச்சுக்கோங்க. மதுரை மாநாட்டில் 3 பேர் இறந்தாங்க. இன்னைக்கு ஒருத்தர் இறந்திருக்கிறார். கரூரில் 41 பேர், கிட்டத்தட்ட 52 பேர் விஜயனுடைய இந்த 3-4 பொதுக்கூட்டங்களில் மட்டும் மரணித்திருக்கிறார்கள். 12 மணி கொளுத்துற வெயிலில், மத்தியான வெயிலில் நீங்கள் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறீங்க. ஏன் சாயங்காலம் பேசினா உங்களுக்கு என்ன? சரி, 12 மணி வெயிலில் போடுறீங்களா? அவங்களுக்கு நாற்காலி போட்டால் என்ன? நாற்காலி இல்லை. 3 மணி நேரம் வெயிலில் நின்னவங்க இன்னைக்கு ஒருத்தர் இறந்து போனார். யார் பதில் சொல்றது? இந்த கேள்விகளுக்கு விஜய் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நான் வலியுறுத்திட்டு நான் உங்க கேள்விக்குள்ள வரேன். 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறது. விஜய்க்கு ஒரு மனவியாதி வந்திருக்கிறது. எல்லாமே இப்ப தன்னை சுத்தி தான் நடக்குது. யாராவது சிரிச்சா என்ன பார்த்தா சிரிக்கிறாங்க, யாராவது கோவப்பட்டா என்ன பார்த்தா கோவப்படுறாங்க. இந்த 5000 ரூபாய் அவருக்கு பயந்து தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கலர் டிவி கொடுத்துச்சு திமுக. விஜய்க்கு பயந்தா கொடுத்துச்சு? இவர் பேசும்போது, சுவாமிநாதன் பேசும்போது சொன்னார், இலவச மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்கன்னு. விஜய்க்கு பயந்து அதிமுக கொடுத்துச்சா? போட்ட திட்டம் எல்லாமே விஜய்க்கு பயந்து தான் போட்டாங்களா? அப்போ இது ஒரு வியாதி, எனக்கு பயந்து தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. 1000 ரூபாய் கொடுப்போம் என்று அறிவித்தார்கள் 2021. அப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரா? அரசியல் கட்சி தொடங்கிட்டாரா? அவருக்கு பயந்து தான் அன்னைக்கு சொன்னாங்களா கொடுப்போம்னு? அதுல 3000 ரூபாய் சரி திரு செந்தில்வேல், அந்த 2000 ரூபாய் அப்படிங்கிறது கோடை காலத்துடைய சிறப்பு தொகை அப்படின்னு இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமியும் கேட்கிறாரு, திரு விஜய் அவர்களும் கேட்கிறாரு, ஏன் கடந்த ஆண்டுகள் எல்லாம் கோடை காலமே இல்லையா? இந்த தேர்தல் ஆண்டுல மட்டும் தான் கோடை காலம் வருது. நியாயமான கேள்வி. கடந்த ஆண்டுகள் எல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைங்க படிக்கவே இல்லையா? பாஸ் ஆகவே இல்லையா? முதல் மதிப்பெண்கள் எடுக்கவே இல்லையா? அது என்ன இந்த 2 வருஷமா மட்டும் விஜய் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைங்களை கூட்டு பரிசு கொடுக்குறாரு? இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல எந்த பிள்ளைகளும் 10th 12th படிக்கவே இல்லை, என்ன பாஸ் ஆகவே இல்லை. ஏன் நீங்க இந்த 2 வருஷமா மட்டும் பரிசு கொடுக்குறீங்க? 2 வருஷம் தானே அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்காரு. அரசியலுக்கு இப்பதானே வந்திருக்காரு. சார், நீங்க அப்ப அரசியலுக்காக தான் பண்றீங்க, தேர்தலுக்காக தான் பண்றீங்க. அப்ப 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்ச நீங்க தேர்தல் அரசியலுக்காக இதெல்லாம் செய்கின்ற பொழுது 75 வருஷ இயக்கமும் செய்யத்தான் செய்யும். தேர்தலுக்காகவா? ஆமா, தேர்தலுக்காக. எல்லா சார் மேடம், நான் என்ன சொல்றேன், தேர்தல் அரசியலுக்கு எல்லா கட்சிகளுடைய அல்டிமேட் எய்ம் என்ன? வெற்றி பெறுவது. அதை நோக்கி திட்டங்களை போடுவாங்க. அப்புறம் ஒரு வாதம் வைக்கிறாரு. நீங்க என்ன வாதம் வைக்கிறீங்க? காசு வாங்கிக்கங்க, ஓட்டை எனக்கு போடுங்க. அணைக்கட்டுகளை கட்டுவார்கள், அந்த அணைக்கட்டுகளினுடைய நீரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ஆனால் வாக்குகளை எனக்கு தாருங்கள். கல்லூரிகளை கட்டுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கல்லூரிகளில் நீங்கள் சேர்ந்து பயிலுங்கள், படித்து பட்டம் பெறுங்கள், ஆனால் வாக்குகளை எனக்கு தாருங்கள். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிருங்க, நீங்க ஐஏஎஸ் ஆகுங்க, ஐபிஎஸ் ஆகுங்க, பட் ஓட்டை எனக்கு போடுங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்கிறார்கள் அல்லவா? வாக்குகளை பெறுவதற்கு தேர்தலில் அரசியல் கட்சிகள் காசு கொடுக்குதுல்ல, அந்த காசை பத்தி சில அரசியல் கட்சிகள் விமர்சிக்கின்ற பொழுது இந்த வாதம் வைப்பாங்க. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஓட்டுக்குன்னு காசு கொடுக்குறான், அந்த காசை வாங்கிக்கிட்டு அந்த காசுக்காக நீ ஓட்டு போடாத, உன் மனசாட்சிக்கு யாருக்கு ஓட்டு பண்ணணும்னு தோணுதோ தோணுன்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இது அந்த மாதிரி காசா? இது ஒரு அரசினுடைய திட்டம். இதை வாங்கிக்கிட்டு நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது, அரசினுடைய மற்ற எல்லா திட்டங்களையும் பட்டியலிடுங்களேன். நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை பயணம், இது எல்லா திட்டங்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திமுகவினுடைய எல்லா நலத்திட்டங்களின் மூலமும் நீங்கள் பலனை அனுபவித்துக் கொண்டு ஓட்டை மட்டும் எனக்கு போடுங்கன்னு விஜய் பேச சொல்லுங்க. எப்படி போடுவாங்க மக்கள்? இது என்ன மாதிரியான வாதம்? இன்னைக்கு இன்னொன்று சொல்றாரு,
ஏன்னா நீங்க வந்து ஏற்கனவே ஆரம்பித்த கட்சியில் இருந்து கொண்டு வருகிறீர்களே, யாரை சொல்றாருன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரியும் அவர் யாரை சொன்னாருன்னு. நீங்க உள்கட்சி முரண் அதற்குள்ளே தாவேக்காவில் வெடிக்க தொடங்கிடுச்சு. விஜய் இன்றைக்கு வைத்த விமர்சனம் செங்கோட்டையன் மீது, ஆதவர்ஜினா மீது, சிடிஆர் நிர்மல்குமார் மீது, இவங்க மீது தான் விமர்சனம் வச்சிருக்காரு. எவனா இவங்க எல்லாம் வேற ஒரு கட்சியிலேருந்து வந்தவங்க. ஆதவர்ஜினா விசிகாலேருந்து போனவர், நிர்மல்குமார் பாஜகலேருந்து அதிமுகலேருந்து இப்போ தாவேக்காவுக்கு வந்தவர், செங்கோட்டையன் அதிமுகலேருந்து இப்போ இங்கே போனவர், ஜேசிடி பிரபாகர் அதிமுகலேருந்து இப்போ இவங்கெல்லாம் வேற ஒரு கட்சியிலேருந்து இங்கே வந்தவங்க. வேற ஒரு கட்சியிலேருந்து வேற ஒருத்தர் ஆரம்பித்த கட்சியில் போய் இணைஞ்சுக்கிட்டவங்க. இவர்களை எல்லாம் சொந்த கட்சிக்காரர்களை விமர்சிக்கக்கூடிய அந்த துணிச்சல் விஜயை தவிர வேற யாருக்கும் இருக்காது. அது வேணா அந்த விதத்தில் வேணா என்ன மன்னிச்சலாம், பாராட்டலாம். ஒரு மீட்டிங் போடுறீங்க, இன்னைக்கு போட்ட மீட்டிங்ல காத்திரமா பாஜக எவ்வளவு விமர்சிச்சிருப்பாரு சொல்லுங்க? பட்ஜெட்டை பத்தி எவ்வளவு காத்திரமா விமர்சிச்சிருப்பாருன்னு சொல்லுங்க? மாறாக என்ன சொல்றாரு? பட்ஜெட்ல 0 நமக்கு முட்டையை தந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு நாம வந்து முட்டையை பரிசா கொடுக்கணும் முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது நீங்க திமுக விமர்சிங்க, பாஜகவும் சேர்த்து விமர்சிக்கணும். மாறா என்ன சொல்றாரு? பாஜகவை காப்பாற்றும் நோக்கத்தில் அவங்க அதை தரல இதை தரலாம் சொல்லாதீங்கிறாரு. இது எவ்வளவு பெரிய துரோகம், தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம். அவங்க அதை தரல இதை தரலாம் சொல்லாதீங்க. சரி சரி, நம்ம இப்ப இந்த திட்டத்தை பத்தி பேசுவோம். இதுல இன்னொரு விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. இப்ப 1.31 கோடி மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கும். பெறாதவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான தொகையை நம்ம கொடுக்காம இருக்கக்கூடிய தொகையை உயர்த்தி கொடுப்பது, அதுலயுமே இல்ல பெறாதவங்களுக்கு நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லாம இருக்கிறது, அது ஒரு பின்னடைவா பாக்கலையா நீங்க? என் வீட்டுல என்னுடைய இணையருக்கு நான் அப்ளை பண்ணவே இல்லை, எனக்கு அது வேண்டாம். ஏன்னா அது யார் யாருக்கு தேவைன்னு அவங்களே என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு பட்டியல் வச்சிருக்காங்கல்ல. பெறாதவர்கள்லாம் யாரெல்லாம்? அரசு ஊழியர்கள் கொடுக்கணும்னு சொல்றீங்களா, விரும்புறீங்களா? பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, ஒரு பெரிய மருத்துவர், ஒரு பெரிய திரை பிரபலம், ஒரு பெரிய தொழிலதிபர், இவங்க எல்லாருக்கும் கொடுக்கணுமா? அப்போ தமிழ்நாட்டில் ஒரு வரையறை வச்சிருக்காங்க, அரிசி குடும்ப அட்டைதாரர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த வரையறைக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே கிடைச்சிருச்சா? திருப்பி அப்ளை பண்ணி இப்ப கொடுத்துருக்காங்க. இப்ப திருப்பி அப்ளை பண்ண சொல்றாங்க. அதை திருப்பி பண்ணிட்டு தானே இருக்காங்க. அப்ப முதல்ல எத்தனை பேர் கொடுத்தாங்க? இப்ப ரெண்டாவது தான் திருப்பி என்ன செஞ்சிருக்காங்க, புதிதாக இன்னும் சிலரை இணைத்து பலரையும் இணைத்து 1.31 கோடி பேரை தாண்டி அது போய் நிக்குது, 1.5 கோடி பேரை நெருங்கி நிக்குதுன்னா இது இன்னும் ப்ராசஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதோட இனிமேல் அப்ளை பண்றவங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படியா சொல்லியிருக்காங்க? அப்படின்னா புதிதாக ஒருவர்களுக்கு கொடுப்பார்கள். ஒன்று. இன்னொன்றுங்க, இப்ப இப்படி வருவோம், ஒரு கருத்து இப்ப இப்படி வருவோம். சாமிநாதன் சொன்ன மாதிரி இவங்க இல்லாதவங்க ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்னா இவங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்கிற முடிவுக்கு வந்துருமா? அப்போ சாமிநாதன் என்ன சொன்னாரு லாஜிக்கா, இதுலயே மற்ற கட்சியினர் இருப்பாங்க, அதிமுகவினர் இருப்பாங்க, பாஜகவினர் இருப்பாங்க, தாவேகாவினர் இருப்பாங்க, அவங்க வாக்கு செலுத்த மாட்டாங்க. கரெக்ட். அப்போ இதை பெறக்கூடியவர்களில் மற்ற கட்சியினர் எப்படி திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்களோ அதே மாதிரி இதை பெறாதவர்களில் திமுகவினரும் இருப்பாங்கல்ல. லாஜிக் தானே, அவங்க திமுக வாக்களிப்பாங்க தானே. எனவே இந்த கணக்கெல்லாம் இங்க பணத்தை பெற்றவர்களுடைய மனநிலையும் பெறாதவர்களுடைய மனநிலையும் ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்றது அடுத்த கேள்வி. நம்ம பேசலாம். பணத்தை பெற்றவர்கள்னா பணம், நான் அதான் சொல்றேன், ஒரு பெரிய தொழிலதிபர் மாசம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒருத்தர் எனக்கு அந்த 1000 ரூபாய் எனக்கு திமுக தரல அதனால ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுவார், நீங்க நினைக்கிறீங்களா? மீதி இருக்கக்கூடிய அனைவருமே அந்த நிலையில இருக்காங்களா? நம்ம தரவுகளை பார்த்து பேச வேண்டியது. நம்ம தொடர்ந்து பேசலாம்.